सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। सस दे सराने डाके वे कली दे सियाल कटिया लगे आजा गेड़ा बजनों दुख तोड़ दूंगा जटिए पुराने नी दिल्ली नू ट्रक चलदा अजे टूमा मैं पंजाब विचों दाने नी दिल्ली नू ट्रक चलदा बटुए जो फोटो कढ़ के लावे कालज ड्राइवर तेरी इन बिन तेरे वर्गी गड्डी बचनों मरसरी मेरी बैठ के स्टेरिंग ते हानने नी बैठ के स्टेरिंग ते तैनू याद करा अनजाने नी दिल्ली नू ट्रक चलदा रब उत्ते डोर रखिए नाले बाबे वाली ओट तकाइए दूजे तीजे दिन बजनों असी दिल्ली तो मुकत सर जाइए मस्याल चलूं ऐदकी हानने नी मस्याल चलूं ऐदकी तेरी रमज तरीके वाला जाने नी दिल्ली नू ट्रक चलदा वे कली ने सियाल कटिया நடந்தாள் மன்னனவன் கண்ணில் கங்கை வழிந்தாள் உள்ளம் நெகிழ்ந்தான் மன்னனவன் கண்ணில் கங்கை வழிந்தாள்
மன்னிக்க பாவை நீ வந்த வேளை நினையாததெல்லாம் நிறைவேற கண்டே அன்பான தெய்வம் அழியாத செல்வம் பெண்ணென்று வந்தால் என்னென்று சொல்வேன் மணியோசை கேட்டு மணமாலை சூட்டி உறவான வாழ்க்கை நலமாக வேண்டும். நடமாடும் கோவில் மணவாளன் பாதம் வழிபாட்டு வேதம் விழி சொல்லும் பாவம் திருநாளில் ஏற்றும் அணையாத தீபம் ஆனந்த பூஜை ஆரம்ப வேளை கங்கை நதியோரம் ராமன் நடந்தார் கண்ணின் மணி சீதை தானும் கொடுத்தார் மெல்ல நடந்தார். உன்னை கடிச்சு தின்ன ஆசையாகுதே மேரேஜ் நடக்கவே எங்கே கூடுவே கடிச்சு தின்ன உன்னை கடிச்சு தின்ன ஆசையாகுதே மேரேஜ் நடக்கவே எங்கே கூடுவே ஆசைக்கிளி முத்தம்மா அனைத்து சாரின் முத்தமா ஆசைக்கிளி முத்தம்மா அனைத்து சாரின் முத்தமா ராசாபு ராணியும் போல் பேசியிருப்போம் ராசாபு ராணியும் போல் பேசியிருப்போம் கை வீசி நடப்போம் இடையிலே நடையிலே மயக்கம் போடுதே இடையிலே நடையிலே மயக்கம் போடுதே நம் மேரேஜ் நடக்கவே எங்கே கூடுதே கடிச்சு தின்ன ஆசையாகுதே மேரேஜ் நடக்கவே எங்கே கூடுதே இது ரகசியம் சின்னம்மா கண்டுகிட்டா கன்னத்திலே பட் 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 என் கம்பளம் கட் 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 என் தலையும் வெட் 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 ஸ்டாண்டிங் டெக்னோ ஜாப் மை டார்லிங் முத்தம்மா மேரி கோராம் கோயிங் ஹோம் ஆசைக்கிளி முத்தம்மா அனைத்து தாரை மொத்தமா ஆசைக்கிளி முத்தம்மா அனைத்து தாரை மொத்தமா ராசாபு ராணியும் போல் பேசியிருப்போம் ராசாபு ராணியும் போல் பேசியிருப்போம் கை வீசி நடப்போம் இடையிலே நடையிலே மயக்கம் போடுதே இடையிலே நடையிலே மயக்கம் போடுதே நம் மேரேஜ் நடக்கவே எங்கே கூடுதே கடிச்சு தின்ன ஆசையாகுதே மேரேஜ் நடக்கவே எங்கே கூடுதே புனித ராம கதை கேளீரோ பூமியிலே ஒரு முன்னிய கதை
புனித ராம கதை கேளீரோ ஜெகம் புகழும் நாம கதை கேளீரோ ஜனகாதி முனிவர் மனதார வாழ்த்த ஜனகாதி முனிவர் மனதார வாழ்த்த சிவதனுமை வளைத்து திருமகளை அழைத்ததா சரதி காதல் கேளீரோ ஸ்ரீதாசரதி காதல் கேளீரோ பூமியிலே ஒரு புண்ணிய கதை பொன்மானை தொடர்ந்து தன்மானை பிரிந்து புவி எங்கும் தேடி அலைந்த அன்பு மணலில் மெழுகாக உருகி சீதா சீதா தாப கதை கேளீரோ எமதிரைவன் சோக கதை கேளீரோ பூமியிலே ஒரு புண்ணிய கதை காவு கடல் வென்ற கதமுகனை கொண்டு காவு கடல் வென்ற கதமுகனை கொண்டு ஆவியினை மீட்டு அரசுதனை ஏற்ற அமரன் வீர கதை கேளீரோ எமதையன் வீர கதை கேளீரோ பூமியிலே ஒரு புண்ணிய கதை பாடிடும் வாழ்க்கேன் ஊரிடுமே பருகிடும் எந்த முருகிடுமே காடு தெரிந்து கடமை புரிந்த கருணாநிதியின் கதை கேட்டால் கண்ணீராராய் பெருகிடுமே மனக்கடலும் மலையாய் பொங்கிடுமே பூமியிலே ஒரு புண்ணிய கதை எல்லாரும் வருவான் சீக்கிரம் போங்கடா நாளைக்கு சுயம்பரம் இதுல முதல் பேட்ச் இரண்டாவது பேட்ச் மூணாவது பேட்சா வந்துட்டு இருக்கான் முதல்ல வந்தவன் இந்திரன் அவனோடு கூட வந்தவன் வருணன் அவனோடு கூட வந்தவன் அக்னி அவனோடு கூட வந்தவன் யமதர்மன் யமதர்மனுக்கு ஆசை வரும் அதாவது எவ்வளவு பெரிய பதவி ஆனா கூட ஸ்திரீ விஷயத்துல ஆசை யாருக்கும் விடாதுன்னு அர்த்தம் ஆசைப்படுறதுனால என்ன தப்பு ஆசைப்படுறதுனால மாத்திரம் இல்லையே போட்டி போடுறானே வந்து இறங்கிட்டான் வந்து இறங்கி அந்த விதர்ப தேசத்திலே தமயந்தியனுடைய மாளிகை அந்த பீஷ்ம ராஜாவுடைய மாளிகையை போற போது ராஜ வீதியிலே ஒரு பெரிய ரசம் வருது அதுக்குள்ளே திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்துருக்கான் திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்த உடனே இந்திரன் அப்படியே நின்றான் வருணன் அப்படியே உருகினான் அக்னி அப்படியே திகு திகுதுன்னு எரிஞ்சார் யமதர்மன் நடுங்கினான் என்னடா யாரு யாரு கோவா கடம்பா கனிவா கதேதி எப்படா மனுஷனா இவன் அப்புறம் தான் புரிஞ்சுது நிஷதேஷு மகீபாலா நிஷதே சக்கரவர்த்திரா நலமகாராஜா அப்படியா அவருக்கு எதிரே இந்திரனோ சந்திரனோ நிற்க முடியாது இப்ப அவரும் சுயம்பரத்துக்கு வராருனாங்க நான் நாரத மகரிஷி நம்ம கிளப்பி விட்டாரு இவனோடு கூடவே நம்ம சுயம்பரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்திரன் தோற்றான் வருணன் தோற்றான் இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா இப்படி தோத்து போறதா நிச்சயமா நமக்கு மாலையே விழாது நீ எவ்வளவுதான் அழகுள்ளவனா இருந்தாலும் கூட அந்த நலனுடைய தூய்மை அழகுங்கிறது எவ்வளவானா இருக்கு இல்லையா அவருடைய முகத்தில் இருக்க பரிசுத்தம் இருக்க தேஜஸ் இந்த ஒளி பகவான் வாமனாவதாரம் பண்ணின்னு வந்தார் வாமனாவதாரம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா நடந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல வரும்போது எத்தனையோ ரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார் இத்தனை ரிஷிகளுக்கு நடுவிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்த சின்ன பிள்ளை வரபோது நேர ஓடி போய் நமஸ்காரம் பண்ணான் ஏன் முகத்துல அந்த ஒளி முகத்துல ஒளிங்கிறது எப்படி வரும் அகத்தினுடைய பிரகாசத்தினால்தான் முகத்துல ஒளி வரும் மகான்களுடைய தேஜஸை பார்க்கிற போது முகத்தையும் கண்ணையும் பார்க்கிற போது நம்ம அறியாமல் ஈடுபடுறது இல்லையா சரி ஒரு யுக்தி பண்ணுவோமே நமக்கு தோத்து போகக்கூடாதுடா நலனையே போய் கேட்போமே நலமகாராஜா நீர் தானே ஆமா நான் தேவேந்திரன் தேவேந்திரனை கண்ணால பாக்குறான் என்னதான் இருந்தாலும் தேவபுருஷன் இல்லையா நமஸ்காரம் பண்ணினான் அப்படியா
உங்களை யாகத்துலதான் உங்க பேரை சொல்லியிருக்கேன், நேரம் பார்த்தது இல்லை. அப்பா நாங்கள்தான் ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கோம். ஸ்வயம்பரத்துக்கா? வருணன் வந்திருக்கான், அக்னி பகவான் வந்திருக்கார், யமதர்மராஜா வந்திருக்கார். இவாள் எல்லாரும் தமயத்தினுடைய ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒன்ன பார்த்தோம். எங்களுக்கு என்ன தோணித்து, ஒரு சந்தேகம் வந்துட்டு, தமயந்தி எங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தேவர்கள் வந்திருக்கார்கள் அவனுக்கு தெரிஞ்சாத்தானே மாலையை போடுவார். அதனால அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக வேறு யாரும் எங்களுக்கு தோணல. ஒன்னையே நாங்கள் ஏவி நீ தமயந்தியின் இடத்துல போய், தமயந்தி தேவர்கள் வந்திருக்கா, நீ போடுற மாலையை அவள யாருக்காவது ஒருத்தருக்கு போடு அப்படின்னு எங்களுக்காக நீ பேசணும். செய்வியா? என்னடா இது, நம்ம மனசனாலே தமயந்தியை நடிச்சுட்டு போற போது இவன் போட்டிக்கு வந்திருக்கானே. உடனே சொன்னான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விஷயத்துல நான் உதவி வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு தூதனா நான் போறேன். ஏன் அவர்களே உதவின்னு கேட்கிற போது, ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிற போது அந்த சமயத்துல இல்லேன்னு சொல்றது நலனுடைய குணம் இல்லையே. அவன் உத்தம குணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை யோஜனை பண்ணினான். இப்ப தமயந்தி உள்ள இருக்காளே, சிந்தையில இருக்காளே, அவளை எப்படி தூக்கி எறியறது? அவளை மறந்தாத்தானே இப்ப தூதனா சொல்ல முடியும். அங்க போய் பொய் சொல்றதா? தமயந்தி இந்த திருட்டு பசங்களா வந்திருக்கான், நீ அவருக்கு தூதனா வந்திருக்க, நீ தப்பா நினைச்சுக்காதே, மாலை அங்க போடாது. அது நலனுடைய காரியம் இல்லையே. சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? ரெண்டு காரியம் நடக்காது. தமயந்திய மனசுல நினைச்சுக்கப்படாது, இவர்களுக்கு தூதராக போகப்படாது. எதையாவது ஒன்றை விடணும். எதை விடுவோம்? தமயந்திய விடுவோம். விட முடியுமா? தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து மாறாத பொன்னாடல் மொத்தமா சொல்லி நல்லாவும் சொல்லான். ஐயா, அந்த அரண்மனையிலே அந்தப்புறத்திலே அந்த தமயந்தி இருக்கிற இடத்துல நான் போய் எப்படி போய் சேர்றது ஒத்துக்கு தெரியாத. அது என்னால முடியாதே, கட்டு காவல் இருக்குமே. கவலைப்படாதே நல மகாராஜா, எங்க தேவ மாயினாலே உன்னை நேர தமயந்திக்கு எதிர கொண்டு போய் நிறுத்தி விடுறோம். தமயந்திக்கு எதிர நிற்கிறான். ஆஜார பாகுவா, அவனுடைய உயரமும் கம்பீரமும் அவனை பார்த்து தமயந்தி காதால கேட்டிருக்கா. அந்த பிரபு எதிரே நிற்கிறான்ங்கிற போது அப்படியே உருகிறான். உருகிக்கிட்டே இருக்கிற போது அவருடைய உத்தம குணம் என்ன சொல்றது? இவ்வளவு பெருமை உள்ளவரான அந்த ஹம்சபட்சி சொன்னதெல்லாம் கேட்டு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு, அவருடைய அழகு மாத்திரமில்லை, அவருடைய கம்பீரம் மாத்திரமில்லை, அவருடைய பராக்கிரமம் மாத்திரமில்லை, அவருடைய தர்ம நேமத்தையும் அவன் கேட்டிருக்கிறதுனாலே இந்த நலமகாராஜன் இப்படி என் எதிரே வந்திருக்கிற போது இவர் செஞ்ச காரியம் சரியில்லையே நினைச்சவர். இப்படி வரலாமா? சுயம்பரம் நடக்க போறது, அதுக்கு முன்னாடியே வந்து கதவை தட்டலாமா? இது சபல புத்தின்னா? இது எங்க மகாராஜா, நல மகாராஜா, நான் கேட்ட நல மகாராஜா செய்ய மாட்டாரு. நீங்களா சக்கரவர்த்தி? அவர் உடனே சொல்லிவிட்டார், அம்மா நான் தான் நலன். தமயந்தி அவன் பார்க்கிறான். தமயந்தியை பார்க்கிற போது தமயந்தி இத்தனை நாளா மனசுல உருகி 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 தமயந்தி எதிர இருக்கிற போது அவனை யாரோன்னு பார்த்தான். ஏன் அன்னைக்கே அதை கட் பண்ணியாச்சு. தேவர்களுக்கு தான் தூதனா போறேங்கிற ஒரு தீரான வெண் காமத்தழலை தன் செம்மையனும் நீராள விட்டு தன் உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதான அந்த பிரேமே, அந்த
விரகம் சிங்காரம் அந்த அக்னி இருக்க அதை தன் சத்தியம்ங்கிறதுனால அணைச்சாத. இப்ப தமயந்திய பார்க்கிற போது அவள் வேற இன்னொரு பெண்ணு, தனக்குரியவள் இல்லை அவள். தமயந்தி நான் நலச்சக்கரவர்த்தி தெரியுது தெரியுது, என்ன யோஜனை பண்றது இல்லையா? எப்படி இந்த நலச்சக்கரவர்த்தி ஸ்வயம்பரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறான், அதர்மமாச்சேன்னு நினைக்கிறியா? நான் ஸ்வயம்பரத்துக்காக வரலம்மா, நான் தூதனா வந்திருக்கேன். தேவர்கள் என்ன அனுப்பி இருக்கா, தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் ஸ்வயம்பரத்தில் உட்கார போறார்கள். அவர்களுக்கே நீ மாலை சூட்ட வேணும்னு சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் தேவதூதன் சொல்ல வந்திருக்கேன். சாரு பித்து சாரு தத்தி சாரு பித்து சாரு சாரு நேத்ரே விலாசி சாரு பித்து சாரு நேத்ரே விலாசி சாரு பித்து சாரு தத்தி தேவர்களுக்கு நீ மாலை இட வேணும். உன்னிடத்துல பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவர்கள் மாதிரி கிடைப்பானா? மனுஷன் எவ்வளவுதான் பெருமை உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் தேஞ்சு போறவன், நாளுக்கு நாள் வயசாக வயசாக மல்ல மாறி போறதுமா, எவ்வளவு போயிடுறது, புத்தியும் தெரிஞ்சு போறது, சக்தி போறது, கழத்தனம் வந்துடுறது, வியாதி வந்துடுறது, துக்கம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் மனுஷி ஜென்மாவுக்கு சகஜம் இல்லையா? தேவர்கள் பரிபூர்ணமான புண்ணியத்திலே இருக்கிறவர்கள் இல்லையா? அவர்கள் ஒன்ன விரும்பி இருக்கிற போது நீ அவளுக்கு மாலை இட்டியானா என்னைக்காவது சுகம் குறையுமா? அதனால தேவர்களையும் மனுஷர்களையும் ஒப்பிடுற போது மனுஷர்கள் தேவனுடைய பாத தூளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அம்மா. அதை நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்மா. நீ அவசியம் தேவர்களுக்கு நீ மாலை போடணும், அதை சொல்லத்தான் வந்திருக்கேன், வேற எண்ணத்துல வரலேன்னு சொன்னாரு. தமயந்தி பார்க்கிறாள், என்ன பெருமை, இப்படி கூட யாராவது செய்வானா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சுட்டு எனக்கு சில தர்மம் இருக்கு. சத்திரிய குலத்திலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஸ்வயம்பர மண்டபத்திலே பூர்ண உரிமையை கொடுத்திருக்கா. அதுல யாரு கிட்ட வர முடியாது. அதனால எனக்கு யார் உயர்ந்தவர்கள் தெரியல, மாறிடும். இன்னொரு சொல்றேன், ஏமாந்து போகாது தமயந்தி, நீ ஜாக்கிரதையாயிரு. நல்ல தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு ஒரு பரம பாக்கியவசமாய் புண்ணியத்தை பண்ணி அடைய வேண்டியவன் நீயே தானே போகலாம். அதனால மனுஷனுக்கு நீ ஏமாறாது. தேவர்களுக்கே மாறுகிறேன்னு பறிஞ்சு பேசிக்கிட்டே தேவ மாயனால தன் இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா ஐயா, நான் சொல்லதும் சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பெண் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்ய போகிறாளோ? நலா, எங்களை காட்டில் நீ உயர்ந்தவன்டா. நீ உன்னை தூதனை அனுப்பிச்சது மாத்திரமில்லை, நானும் கூடவே வந்தோம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு ஒன்ன தூதரை அனுப்பிச்சுட்டா நீ அங்க போய் ஏதாவது சொல்லிவிடுவேன். அதான் சமயம் திருட்டு பசங்க வந்திருக்காங்க. இது மனுஷனுடைய சொரூபம். உன்னோடு கூட வந்து உன்னுடைய சத்தியத்தை பார்த்த போது இந்த இந்திரனோ சந்திரனோ யாரும் உனக்கு ஈடு கிடையாது. ஆனா தமயந்தி என்ன சொல்றா, அவளுடைய மனசுல என்ன இருக்கு?
ஒரு மனுஷன் உயர்ந்தவனா தேவன் உயர்ந்தவனாங்கிற விஷயத்தை அவன் தீர்மானம் பண்ண சொன்னியே, எப்படி தீர்மானம் பண்றான் பார்க்கலாம். அவள் உனக்கு வாழ்க்கைப்படக்கூடிய பெண்ணாகத்தான் நாங்கள் பரிசு பண்றோம். அவளுக்கு அவ்வளவு திண்மை இருக்கு, உனக்கு திண்மை இருந்தது. நாங்க சொன்ன உடனே தமயந்தியை மறந்து ஒரு ஜிதேந்திரியனா எல்லாத்தையும் ஆசையை விட்டவனா நீ அங்க போன. அது மாதிரி தமயந்தி உனக்கு ஏற்ற பெண்ணாய் அவள் இருக்கக்கூடியவளை பார்க்கணும். சபா மண்டபம் கையை மாலை எடுத்துன்னு வரால் தமயந்தி. ராஜாதி ராஜர்களா அப்படியே மயங்கலாம். தமயந்தியை அடைய கிடைக்குமா? அந்த மாலை யார் கழுத்துல விடப்போகுது? எல்லாரும் கழுத்தை நீட்டிட்டு இருக்காங்க. நலனை தேடுறாள். நலனை தேடுற போது நலன் ஒரு நலன் இல்ல 5 நலன் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மன் எல்லாரும் நலன்மயமா ஆயிட்டாவ. நல வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவெல்லாம் வேஷம் போடவே வேண்டியதில்லை, தேவர்கள் இல்லையா, நினைச்சா அது ரூபம். 5 நலன் உட்கார்ந்து இருக்கிற போது தெரிஞ்சுட்டா இது தேவ மாய. இந்த தேவ மாயை நாம ஜெயிக்கணுமானால் அதுக்கு யாரு? அம்பாளைத்தான் நினைக்கணும். மாயாதேவி அம்பாள், அவளை நினைக்கணும். எல்லாரும் வருவான். சீக்கிரம் போங்கடா, நாளைக்கு சுயம்பரம். இதுல முதல் பேட்ச், 2வது பேட்ச், 3வது பேட்சா வந்துட்டு இருக்கான். முதல்ல வந்தவன் இந்திரன், அவனோடு கூட வந்தவன் வருணன், அவனோடு கூட வந்தவன் அக்னி, அவனோடு கூட வந்தவன் யமதர்மன். யமதர்மனுக்கு ஆசை வரும். அதாவது எவ்வளவு பெரிய பதவி ஆனா கூட ஸ்திரீ விஷயத்துல ஆசை யாருக்கும் விடாதுன்னு அர்த்தம். ஆசைப்படுறதுனால என்ன தப்பு? ஆசைப்படுறதுனால மாத்திரம் இல்லையே, போட்டி போடுறானே. வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கி அந்த விதர்ப தேசத்திலே தமயந்தியினுடைய மாளிகை, அந்த பீஷ்ம ராஜாவுடைய மாளிகையை போற போது ராஜ வீதியில ஒரு பெரிய ரசம் வருது. அதுக்குள்ளே திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்துருக்கான். திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்த உடனே இந்திரன் அப்படியே நின்றான், வருணன் அப்படியே உருகினான், அக்னி அப்படியே திகு திகுதின்னு எரிஞ்சார், யமதர்மன் நடுங்கினான். என்னடா யாரு யாரு? கோவா கடம்பா கனிவா கதேஜி, எப்படா மனுஷனா இவன்? அப்புறம் தான் புரிஞ்சுது. நிஷதேஷு மகீபாலா, நிஷதே சக்கரவர்த்திரா நலமகாராஜா. அப்படியா? அவருக்கு எதிரே இந்திரனோ சந்திரனோ நிற்க முடியாது. இப்ப அவரும் சுயம்பரத்துக்கு வராருனாங்க. நாரத மகரிஷி நம்ம கிளப்பி விட்டாரு. இவனோடு கூடவே நம்ம சுயம்பரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்திரன் தோற்றான், வருணன் தோற்றான். இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா? இப்படி தோத்து போறதா? நிச்சயமா நமக்கு மாலையே விழாது. நீ எவ்வளவுதான் அழகுள்ளவனா இருந்தாலும் கூட அந்த நலனுடைய தூய்மை, அழகுங்கிறது எவ்வளவானா இருக்கு இல்லையா? அவனுடைய முகத்தில் இருக்க பரிசுத்தம் இருக்க தேஜஸ், இந்த ஒளி. பகவான் வாமனாவதாரம் பண்ணிட்டு வந்தார். வாமனாவதாரம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா நடந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல வரும்போது எத்தனையோ ரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார். இத்தனை ரிஷிகளுக்கு நடுவிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்த சின்ன பிள்ளை வரபோது நேர ஓடி போய் நமஸ்காரம் பண்ணான். ஏன்? முகத்துல அந்த ஒளி. முகத்துல ஒளிங்கிறது எப்படி வரும்? அகத்தினுடைய பிரகாசத்தினால்தான் முகத்துல ஒளி வரும். மகான்களுடைய தேஜஸை பார்க்கிற போது, முகத்தையும் கண்ணையும் பார்க்கிற போது நம்ம அறியாமல் ஈடுபடுறது இல்லையா? சரி, ஒரு யுக்தி பண்ணுவோமே, நமக்கு தோத்து போகக்கூடாதுடா. நலனையே போய் கேட்போமே, நலமகாராஜா நீர் தானே? ஆமா, நான் தேவேந்திரன். தேவேந்திரனை கண்ணால பாக்குறான். என்னதான் இருந்தாலும் தேவபுருஷன் இல்லையா? நமஸ்காரம் பண்ணினான். அப்படியா? உங்களை யாகத்துலதான் உங்க பேரை சொல்லியிருக்கேன், நேரம் பார்த்தது இல்லை. அப்பா, நாங்கள்தான் ஸ்வயம்பரத்துக்கு வந்திருக்கோம். ஸ்வயம்பரத்துக்கா? வருணன் வந்திருக்கான், அக்னி பகவான் வந்திருக்கார், யமதர்மராஜா வந்திருக்கார். இவாள் எல்லாரும் தமயத்தினுடைய சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒன்ன பார்த்தோம். எங்களுக்கு என்ன தோணித்து? ஒரு சந்தேகம் வந்துட்டு, தமயந்தி எங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா?
தேவர்கள் வந்திருக்கார்கள் அவனுக்கு தெரிஞ்சாத்தானே மாலையை போடுவான். அதனால அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக வேறு யாரும் எங்களுக்கு தோணல. உன்னையே நாங்கள் ஏவி நீ தமயந்தியின் இடத்துல போய், தமயந்தி தேவர்கள் வந்திருக்கா, நீ போடுற மாலையை அவள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போடு அப்படின்னு எங்களுக்காக நீ பேசணும். செய்வியா? என்னடா இது, நம்ம மனசனாலே தமயந்தியை நடிச்சுட்டு போற போது இவன் போட்டிக்கு வந்திருக்கானே. உடனே சொன்னான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விஷயத்துல நான் உதவி வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு தூதனா நான் போறேன். ஏன் அவர்களே உதவின்னு கேட்கிற போது, ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிற போது அந்த சமயத்துல இல்லேன்னு சொல்றது நலனுடைய குணம் இல்லையே. அவன் உத்தம குணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை யோசனை பண்ணினான். இப்ப தமயந்தி உள்ள இருக்காளே, சிந்தையில இருக்காளே, அவளை எப்படி தூக்கி எறியறது? அவளை மறந்தாத்தானே இப்ப தூதனா சொல்ல முடியும். அங்க போய் பொய் சொல்றதா? தமயந்தி இந்த திருட்டு பசங்களா வந்திருக்கான், நீ அவருக்கு தூதனா வந்திருக்க, நீ தப்பா நினைச்சுக்காதே, மாலை அங்க போடாது, அது நலனுடைய காரியம் இல்லையே. சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரெண்டு காரியம் நடக்காது. தமயந்திய மனசுல நினைச்சுக்கப்படாது, இவனுக்கு தூதனா போகப்படாது. எதையாவது ஒன்ன விட, நம்ம எதை விடுவோம்? தமயந்திய விடுவோம். விட முடியுமா? தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து மாறாத பொன்னாடல் மொத்தமா சொல்லி நல்லாமும் சொல்லான். ஐயா, அந்த அரண்மனையிலே அந்தப்புறத்திலே அந்த தமயந்தி இருக்கிற இடத்துல நான் போய் எப்படி போய் சேர்றது ஒருத்தருக்கு தெரியாத. அது என்னால முடியாதே, கட்டு காவல் இருக்குமே. கவலைப்படாதே நல மகாராஜா, எங்க தேவ மாயினாலே உன்னை நேர தமயந்திக்கு எதிரே கொண்டு போய் நிறுத்தி விடுறோம். தமயந்திக்கு எதிரே நிற்கிறான். ஆஜார பாகுவா, அவனுடைய உயரமும் கம்பீரமும் அவனை பார்த்து தமயந்தி காதால கேட்டிருக்கா. அந்த பிரபு எதிரே நிற்கிறான்ங்கிற போது அப்படியே உருகிறான். உருகிக்கிட்டே இருக்கிற போது அவருடைய உத்தம குணம் என்ன சொல்றது? இவ்வளவு பெருமை உள்ளவரான அந்த ஹம்சபட்சி சொன்னதெல்லாம் கேட்டு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு, அவருடைய அழகு மாத்திரமில்லை, அவருடைய கம்பீரம் மாத்திரமில்லை, அவருடைய பராக்கிரமம் மாத்திரமில்லை, அவருடைய தர்ம நேமத்தையும் அவன் கேட்டிருக்கிறதுனாலே இந்த நலமகாராஜன் இப்படி என் எதிரே வந்திருக்கிற போது இவர் செஞ்ச காரியம் சரியில்லையே நினைச்சாவர். இப்படி வரலாமா? சுயம்பரம் நடக்க போறது, அதுக்கு முன்னாடியே வந்து கதவை தட்டலாமா? இது சமர புத்தின்னா? இது எங்க மகாராஜா, நல மகாராஜா, நான் கேட்ட நல மகாராஜா செய்ய மாட்டாரு. நீங்களா சக்கரவர்த்தி? அவர் உடனே சொல்லிவிட்டார், அம்மா நான் தான் நலன். தமயந்தி அவன் பார்க்கிறான். தமயந்தியை பார்க்கிற போது தமயந்தி இத்தனை நாளா மனசுல உருகி 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 தமயந்தி எதிர இருக்கிற போது அவனை யாரோன்னு பார்த்தான். ஏன் அன்னைக்கே அதை கட் பண்ணியாச்சு. தேவர்களுக்கு தான் தூதனா போறேங்கிற ஒரு தீராத வெண் காமத்தடலை தன் செம்மையனும் நீராள விட்டு தன் உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதான அந்த அந்த பிரேமே, அந்த விரகம், சிங்காரம், அந்த அக்னி இருக்க, அதை தன் சத்தியம்ங்கிறதுனால அணைச்சாத. இப்ப தமயந்தியை பார்க்கிற போது அவள் வேற இன்னொரு பெண்ணு, தனக்குரியவள் இல்லை அவள். தமயந்தி நான் நலச்சக்கரவர்த்தி, தெரியுது தெரியுது. என்ன யோஜனை பண்றது இல்லையா? எப்படி இந்த நலச்சக்கரவர்த்தி சுயம்பரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறான், அதர்மமாச்சேன்னு நினைக்கிறியா?
நான் ஸ்வயம்பரத்துக்காக வரலம்மா, நான் தூதனா வந்திருக்கேன். தேவர்கள் என்ன அனுப்பியிருக்கா. தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் ஸ்வயம்பரத்தில் உட்கார போறார்கள். அவர்களுக்கே நீ மாலை சூட்ட வேணும்னு சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் தேவதூதன் சொல்ல வந்திருக்கேன். சாருஸ்மித்தே சாருதத்தி சாருஸ்மித்தே சாருதத்தி சாருநேத்ரே விலாசினி சாருஸ்மித்தே சாருநேத்ரே விலாசினி சாருஸ்மித்தே சாருதத்தி. தூதன்னா தேவர்களுக்கு நீ மாலை இட வேணும். உன்னிடத்துல பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவர்கள் மாதிரி கிடைப்பானா? மனுஷன் எவ்வளவுதான் பெருமை உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் தேஞ்சு போறவன், நாளுக்கு நாள் வயசாக வயசாக எல்லாம் மாறி போறதுமா. எவ்வளவு போயிடுறது, புத்தியும் தெரிஞ்சு போறது, சக்தி போறது, கழத்தனம் வந்துடுறது, வியாதி வந்துடுறது, துக்கம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் மனுஷ ஜென்மாவுக்கு சகஜம் இல்லையா? தேவர்கள் பரிபூர்ணமான புண்ணியத்திலே இருக்கிறவர்கள் இல்லையா? அவர்கள் ஒன்ன விரும்பி இருக்கிற போது நீ அவளுக்கு மாறிட்டியானா என்னைக்காவது சுகம் குறையுமா? அதனால தேவர்களையும் மனுஷர்களையும் ஒப்பிடுற போது மனுஷர்கள் தேவனுடைய பாத தூளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அம்மா. அத நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்மா. நீ அவசியம் தேவர்களுக்கு நீ மாலை போடணும், அதை சொல்லத்தான் வந்திருக்கேன். வேற எண்ணத்துல வரலேன்னு சொன்னார். தமயந்தி பார்க்கிறாள், என்ன பெருமை, இப்படி கூட யாராவது செய்வானா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்சுட்டு எனக்கு சில தர்மம் இருக்கு. சத்திரிய குலத்திலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஸ்வயம்பர மண்டபத்திலே பூர்ண உரிமையை கொடுத்திருக்கா. அதுல யாரு கிட்ட வர முடியாது. அதனால எனக்கு யார் உயர்ந்தவர்கள் தெரியறது மாறிடும். இன்னொரு சொல்றேன், ஏமாத்து போகாது. தமயந்தி, நீ ஜாக்கிரதை ஆயிரு. நல்ல தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு ஒரு பரம பாக்கியவசமாய் புண்ணியத்தை பண்ணி அடைய வேண்டியவன் ஒன்றியே தானே போகலாம். அதனால மனுஷனுக்கு நீ ஏமாறாது. தேவர்களுக்கே மாறுகிறேன்னு பறிஞ்சு பேசிக்கிட்டே தேவ மாயினால தன் இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா ஐயா, நான் சொல்லதும் சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பெண் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்ய போகிறாளோ? நாளா எங்களை காட்டில் நீ உயர்ந்தவன்டா. நீ உன்னை தூதனை அனுப்பிச்சது மாத்திரமில்லை, நாங்களும் கூடவே வந்தோம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு உன்னை தூதனை அனுப்பிச்சுட்டா நீ அங்க போய் ஏதாவது சொல்லிவிடுவே. அதான் சமயம் திருட்டு பசங்க வந்திருக்காங்க. இது மனுஷனுடைய சொரூபம். உன்னோட கூட வந்து உன்னுடைய சத்தியத்தை பார்த்த போது இந்த இந்திரனோ சந்திரனோ யாரும் உனக்கு ஈடு கிடையாது. ஆனா தமயந்தி என்ன சொல்றா, அவளுடைய மனசுல என்ன இருக்கு? ஒரு மனுஷன் உயர்ந்தவனா தேவன் உயர்ந்தவனாங்கிற விஷயத்தை அவன் தீர்மானம் பண்ண சொன்னியே, எப்படி தீர்மானம் பண்றான்னு பார்க்கலாம். அவள் உனக்கு வாழ்க்கைப்படக்கூடிய பெண்ணாகத்தான் நாங்கள் பரிசு பண்றோம். அவளுக்கு அவ்வளவு திண்மை இருக்கு, உனக்கு திண்மை இருந்தது. நாங்க சொன்ன உடனே தமயந்தியை மறந்து ஒரு ஜிதேந்திரியனா எல்லாத்தையும் ஆசையை விட்டவனா நீ அங்க போன. அது மாதிரி தமயந்தி உனக்கு ஏற்ற பெண்ணாய் அவள் இருக்கக்கூடியவளை பார்க்கணும். சபா மண்டபம்
கையை மாலை எடுத்துன்னு வரால் தமயந்தி. ராஜாதி ராஜர்களா அப்படியே மயக்கிறான். தமயந்தி அடைய கிடைக்குமா? அந்த மாலை யார் கழுத்துல விடப்போகுது? எல்லாரும் கழுத்தை நீட்டிட்டு இருக்காங்க. நலனை தேடுறாள். நலனை தேடுற போது நலன் ஒரு நலன் இல்ல 5 நலன் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மன் எல்லாரும் நலன்மயமா ஆயிட்டாவ. நல வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவெல்லாம் வேஷம் போடவே வேண்டியதில்லை, தேவர்கள் இல்லையா? நினைச்சா அந்த ரூபம் 5 நலன் உட்கார்ந்து இருக்கிற போது தெரிஞ்சுட்டா இது தேவ மாய. இந்த தேவ மாயை நாம ஜெயிக்கணுமானால் அதுக்கு யாரு? அம்பாளைத்தான் நினைக்கணும். மாயாதேவி அம்பாள், அவளை நினைக்கணும். கவிதை பாடுது, அன்பு கதைகள் கேடுது, கொஞ்சம் பருவக் கிளிகள் அருவி கரையில் இனிமை தேடுது. இந்த கவிதை பாடுது, அன்பு கதைகள் கேடுது. கவிதை பாடுது, அன்பு கதைகள் பேசுது, கொஞ்சம் பருவ கிளிகள் அருவி கரையில் இனிமை தேடுது. கவிதை பாடுது, அன்பு கதைகள் பேசுது. அந்த கதைகள் பேசுது, கொஞ்சம் பருவக் கிளிகள் அருவி கரையில் இனிமை தேடுது. இந்த கவிதை பாடுது, அன்பு கதைகள் பேசுது. பொன்னின் வண்ணம் காட்டும் வாரம் போலே கண்ணம் சிவக்குது, உங்கள் கண்ணம் சிவக்குது. வண்ணம் காட்டும் வாரம் போரே கண்ணம் சிவக்குது, உந்தன் கண்ணம் சிவக்குது. மொழி இன்னும் கெண்டை விழிகள் வந்து என்னை மயக்குது, இன்னும் கெண்டை விழிகள் வந்து என்னை மயக்குது, வந்தென்னை மயக்குது. கவிதை பாடுது, அந்த கதைகள் கேட்குது, கொஞ்சம் பருவக்கிளிகள் அருவி கரையில் இனிமை தேடுது. இந்த கவிதை பாடுது, அந்த கதைகள் கேட்குது. காவிரி கரையின் தோட்டத்திலே
சொல்லடி, தனியே நிற்பேன் என்ன சொல்லடி. காவிரி கரையில் தோட்டத்திலே கானம் வந்தது தோழியரே, கானம் வந்த வழியினிலே கண்ணன் வந்தான் தோழியரே. காவிரி கரையில் தோட்டத்திலே கானம் வந்தது தோழியரே, கானம் வந்த வழியினிலே கண்ணன் வந்தான் தோழியரே, கண்ணன் வந்தான் தோழியரே. வனராணியே எந்தன் மனராணியே, வாவா மனராணியே. சுரசாரமே நானும் தரமாகும், நானும் தரமாகும். வாழுவதோ நீ பூமியில் என்றாணி, வாழுவதோ நீ பூமியில் என்றாணி. வாவா வனராணியே எந்தன் மனராணியே. திருநாமம் பாடி நானும் பூமியில் வாழ்வேன் ராஜா, திருநாமம் பாடி நானும் பூமியில் வாழ்வேன் ராஜா, பூமியில் வாழ்வேன் ராஜா. தரமாகுமோ நானும் தரமாகுமோ. வனராணியே எந்தன் மனராணியே, வாவா மனராணியே. நானொரு பாவம் ஏழையுமானேனே, நானொரு பாவம் ஏழையுமானேனே, நானும் தரமாகுமோ, நானும் தரமாகுமோ. பிரேமையின் உலகில் ஏழை என்றும் எளியவர் என்பதும் இல்லை, பிரேமையின் உலகில் ஏழை என்றும் எளியவர் என்பதும் இல்லை, எளியவர் என்பதும் இல்லை. வனராணியே எந்தன் மனராணியே. சுரசாரமே நானும் தரமாகுமோ, நானும் தரமாகுமோ. ஆதிபராசக்தி கோலவிழி பத்ரகாளியம்மா எங்கள் கோலவிழி, ஆதிபராசக்தி கோலவிழி பத்ரகாளியம்மா எங்கள் கோலவிழி, ஆதிபராசக்தி கோலவிழி பத்ரகாளியம்மா எங்கள் கோலவிழி, ஆதிபராசக்தி கோலவிழி பத்ரகாளியம்மா எங்கள் கோலவிழி. ஞாலம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. ஞாலம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. நாம் கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி. ஆதிசிவன் திருமேனியிலே ஒரு பாதி அவளானாள், ஜோதி வடிவினள்
சுந்தரியின் புகழ் சொல்லி துதிப்போமடி, நாம் சொல்லி துதிப்போமடி, நாம் சொல்லி துதிப்போமடி. ஞானம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி. பாதத்திலே வைத்து கும்மி அடிப்போமடி, அக்கறையுடனே சர்க்கரை பொங்கலை ஆக்கி படையலிட்டு ஆதிபராசக்தி பாதத்திலே வைத்து கும்மி அடிப்போமடி. வாயற்படியிலே வண்ண வண்ண கோலம் போட்டு மகிழ்வோமடி, அந்த தாயின் உள்ளங்களில் ஆனந்தம் பொங்கிட கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி. ஞானம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. சங்கரி பைரவி சாமுண்டி என்பதும் மாறி அவள் பெயராம், அவள் எங்கிலும் இருந்து என்னருள் புரிந்து பக்தரை காப்பவளாம். சங்கரி பைரவி சாமுண்டி என்பதும் மாறி அவள் பெயராம், அவள் எங்கிலும் இருந்து என்னருள் புரிந்து பக்தரை காப்பவளாம். வேப்பிலையும் திருச்சாம்பலையும் தந்து வேதனை போக்கிடுவாள், முப்பு பிணி என்னும் தொல்லைகளை நீக்கி முப்போதும் காத்திடுவாள். அம்மா எப்போதும் காத்திடுவாள், அம்மா எப்போதும் காத்திடுவாள். ஞானம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி. பம்பை உடுக்கையும் கொட்டி முழங்கிட அம்மனை கும்பிடுவோம், அந்த பங்கஜ கண்ணனின் சோதரியை பாடி கும்மி அடித்திடுவோம். பம்பை உடுக்கையும் கொட்டி முழங்கிட அம்மனை கும்பிடுவோம், அந்த பங்கஜ கண்ணனின் சோதரியை பாடி கும்மி அடித்திடுவோம். மாவிளக்கு வைத்து மலரிட்டு பூஜித்து தேவியை கும்பிடுவோம், பாரணைத்தும் போற்றும் மாறி அம்மன் அவள் பாதமே நம்பிடுவோம், மலர் பாதமே நம்பிடுவோம், மலர் பாதமே நம்பிடுவோம். ஞானம் புகழ்ந்திடும் கோலவிழி அம்மன் கோவிலை பாருங்கடி, நாடி அவள் பதம் பாடி பணிந்திங்கு கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி, நாம் கும்மி அடிப்போமடி. பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் முருகா. பழனிமலை முருகா பழம் நீ திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தான். இளமை நில்லாது யாக்கை நிலையாது, இளமை நில்லாது யாக்கை நிலையாது, பழமையோ செல்வமோ நலமொன்றும் தாராது, பழமையோ செல்வமோ
நலமொன்றும் தாராது. நிலைமை இதுவாக தலைமை பொருளாக, நிலைமை இதுவாக தலைமை பொருளாக, நிம்மதியை எந்தனுக்குத்தா முருகா, நிம்மதியை எந்தனுக்குத்தா முருகா. பழனிமலை முருகா, பழம் நீ திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தா ஞான பழம் ஒன்று எந்தனுக்குத்தா. புலனாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடி உண்மை பொருளாக உந்தனையே நாடி. புலனாள் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடி உண்மை பொருளாக உந்தனையே நாடி. சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையையே தேடி, சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையையே தேடி. தென் தமிழே அன்பே நீயும் நானும் கூடி, தென் தமிழே அன்பே நீயும் நானும் கூடி. மகிழ்ந்திட பரம் ஒன்று தா மனம், மகிழ்ந்திட பரம் ஒன்று தா முருகா. பழனிமலை முருகா, பழம் நீ திருக்குமரா, பழம் ஒன்று